சபரிமலையின் ஐயப்பன் கோயிலில் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்ற மகர விளக்கு பூஜையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். இதனிடையே அரசு திட்டங்களின் பயன்கள் அனைவரையும் சென்றடைந்தால் மட்டுமே நாடு வளர்ச்சி அடையும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். தகவல்களை விவரிக்கின்றனர் செய்தியாளர்கள் ரமேஷ்குமார் மற்றும் சிவசபாபதி. பிரதமரின் கிராமப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1 லட்சம் பயனாளிகளுக்கு முதலாவது தவணை நிதியை காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் மோடி இன்று வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் அரசு திட்டங்களின் பயன்கள் அனைவரையும் சென்றடைந்தால் மட்டுமே நாடு வளர்ச்சி அடையும் என்று தெரிவித்தார். எங்களோட 10 ஆண்டு கால ஆட்சியானது ஏழைகளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. அரசோட திட்டங்கள் அனைத்தும் மிகவும் பின்தங்கிய பழங்குடியின சகோதர சகோதரிகளை சென்றடையணும். இதற்கான முயற்சிகளை அரசு மேற்கொண்டிருக்கு. மறுபுறம் தனது 2ஆம் கட்ட நடைபயணமாக இந்திய ஒற்றுமை நீதி பயணத்தை மணிப்பூர் மாநிலத்தில் இருந்து நேற்று தொடங்கிய காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி 2ஆம் நாள் யாத்திரையை காலாபஹார் பகுதியில் இன்று காலை தொடங்கினார். இந்த பயணத்தில் ராகுல் காந்தியுடன் ஏராளமான தொண்டர்கள் பொதுமக்கள் பங்கேற்றனர். இதனிடையே நாடாளுமன்ற தேர்தலில் பகுஜன் சமாஜ் கட்சி தனித்து போட்டியிடும் என்று இன்று அறிவித்துள்ள உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சர் மாயாவதி அடுத்து வரும் தேர்தல்களில் கூட்டணி குறித்து யோசிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இது ஒருபுறம் இருக்க, டெல்லியில் பனிமூட்டத்தால் கோவா செல்லும் இண்டிகோ விமானம் தாமதமாக புறப்படும் என அறிவித்த விமானியை பயணி ஒருவர் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த பயணி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்ற மகர விளக்கு பூஜையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். பொன்னம்பலமேட்டில் ஐயப்பன் ஜோதி வடிவமாக பக்தர்களுக்கு காட்சி தந்தபோது சரணகோஷம் விண்ணை பொளந்தது. செய்தியாளர் சிவசபாபதி வழங்கும் கூடுதல் தகவல். சபரிமலை உள்ளிட்ட 10 இடங்கள்ல பார்த்தீங்கன்னா 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் பொன்னம்பலமேட்டில் ஐயப்பனை ஜோதி வடிவில் தரிசனம் செய்தாங்க. இவங்க எல்லாமே பாதுகாப்பான முறையில் ஊர் திரும்ப வேண்டும் என்பது எல்லோருடைய பிரார்த்தனையாக இருக்கிறது. கல்பனா, செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.